ஹாய் கைஸ் வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபைன். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு விஷயம் நான் சொல்றேன். நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரில ட்ராப். ஒன்லி 4 பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணுச்சு. நான் எக்ஸிட் பண்ண சொல்லிட்டேன். எக்ஸிட் ஆயிடுச்சு. செகண்ட் என்ட்ரில நம்மளுக்கு 25,700 உடைய கால் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். 156ல என்ட்ரி கொடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட் டார்கெட் 167. டார்கெட் டன். கால் சைடுல நம்மளுக்கு ஸ்கேல்பிங் டன் ஆயிடுச்சு. 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல. அதுக்கப்புறம் தேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன். புட் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி 25,700 உடைய புட் ஆப்ஷன். 122 ரூபீஸ்ல என்ட்ரி. அதனுடைய டார்கெட் நான் சொல்லியிருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் 131, செகண்ட் டார்கெட் 144, தேர்ட் டார்கெட் 150. 150 ரீச் ஆயிடுச்சு. இப்போ டைம் பார்க்கும்போது 10:00 14 மினிட்ஸ் ஆயிட்டு இருக்கு. இது ஹையஸ்ட் டார்கெட் போகக்கூடிய இடம் வந்து 174 வரை இது டிராவல் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஓகே சார், நல்லா புரிஞ்சுக்கணும். எவ்வளவுதான் நம்ம நல்லது செஞ்சாலும் சரி, எவ்வளவு விஷயங்கள் நம்ம அவங்கள கெயின் பண்றதுக்காக உதவி பண்ணாலும் சரி, ஆனா சில பேர் சில விஷயங்கள் இன்னைக்கும் அந்த ட்ரேடிங்க கேம்லிங்கா தான் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. மார்க்கெட் இட்ஸ் நாட் கேம்லிங். இது மிகப்பெரிய ஸ்கில். ஆப்ஷன்ல பொறுத்தவரைக்கும் நீங்க ஸ்கேல்பரா இல்ல நீங்க ஹோல்டு பண்ணி கொண்டு போறீங்களா? ஹோல்டு பண்ணி கொண்டு போறீங்கன்னா, ரிஸ்க் 5 பாயிண்ட்ஸ் நீங்க எடுக்குறீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் நீங்க 5 பாயிண்ட்ஸ் இல்ல 10 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் எடுக்குறீங்கன்னா, நீங்க ரிவார்ட் வரை வெயிட் பண்ணணும். எவ்ரி டேவும் இதுதான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இல்ல சார் நான் ஸ்கேல்பிங். நான் 5 டூ 10 பாயிண்ட்ஸ் எனஃப். இது போதும் அப்படின்றவங்க மட்டும் 5 டூ 10 பாயிண்ட்ஸ் டெய்லியுமே ஸ்கேல்பிங் பண்ணுங்க. டெய்லி ப்ராஃபிட்டபிளா இருப்பீங்க. டெய்லி மார்க்கெட் வந்து இன்கம் குடுக்குறதுக்கு ரெடியா இருக்கு. ஓகேவா? 5 டூ 10 பாயிண்ட்ஸ் என்ன சார் பண்ண முடியும்னு சொன்னீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு ரூ. 500 சீப்பா தெரியுதுன்னா, வாழ்க்கையில அவங்களுக்கு 500 கோடி குடுத்தாலும் அது சீப்பா தான் தெரியும். புரியுதுங்களா? மைண்ட் செட் இதுதான். சைக்காலஜி இதுதான் சொல்லிட்டு இருக்கு. மார்க்கெட்ல சின்ன சின்ன வின் பண்ணுங்க. மார்க்கெட்ல சூப்பரா இருப்பீங்க. சஸ்டபிளா நிக்கணும். மார்க்கெட்ல யாரு சஸ்டெயின் பண்ணி நிக்கிறாங்களோ, அவங்க தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். மிகப்பெரிய ஒரு விஷயம். படிக்காதவங்க பாருங்க. ஓகே. இந்த விதி, லானோட விதி 48 விதி இருக்கு. 48 லா. ஓகே. இந்த புக்க படிக்காதவங்க படிக்கலாம். சூப்பரா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில டிமோட்டிவேஷனா இருக்கீங்க. நெறைய பேர் நீங்க குறை சொல்லிட்டே இருக்கீங்க. நெறைய பேர் நீங்க பிளேம் பண்ணிட்டே இருக்கீங்க. நான் நெகட்டிவா இருக்கேன் சார். என்னால லாஸஸே பண்ணிட்டு இருக்கேன். என்னால ப்ராஃபிட்டே பண்ண முடியல. அப்படின்றவங்களுக்காக இது ப்ராஃபிட் பண்றதுக்காக கிடையாது. உங்களுடைய மைண்ட் செட். இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய பவர் என்ன அப்படின்றத நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவீங்க. ஓகே. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். நான் டெய்லியுமே 2 பக்கம், 3 பக்கம் நான் படிப்பேன். என்னுடைய படிச்சதே திரும்பவும் நான் படிப்பேன். ரிவைண்ட் பண்ணுவேன். அப்போ என்ன செய்யுதுன்னா, நம்ம எதனா தெரியாம செஞ்ச தவறா இருந்தாலும் சரி, தெரிஞ்ச தவறா இருந்தாலும் சரி, அத வந்து நம்ம ரியலைஸ் பண்ணி அத கரெக்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குது. நீங்க நம்பணும். கடவுள் இருக்கிறார் என்று நம்பினீங்கன்னா, கண்டிப்பா இருக்காரு. கடவுள் இல்லன்னு நம்பினீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. அது நீங்க பொறுத்தது தான். உங்க உடம்புல எப்படி இருக்கோ, உங்க உடம்பு ஆகப்பட்டது எல்லாமே உருவாக்கப்பட்டது எல்லா விஷயங்களும் யாரோ ஒருத்தர் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்க தாத்தா மாரி நீங்க இருக்கீங்க, உங்க பாட்டி மாரி நீங்க இருக்கீங்க, இல்ல உங்க அப்பா மாரி நீங்க இருக்கீங்க அப்படின்னு நெறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அவங்க இல்லாத போதும் அவங்க உங்க உடம்புல வாழ்ந்துட்டு இருக்காங்களா? இல்லையா? உங்க காது உங்க தாத்தா மாரி இருக்கு. உங்க மூக்கு உங்க தாத்தா மாரி இருக்கு. உங்க கண்ணு உங்க தாத்தா மாரி இருக்கு. இல்ல உங்க அப்பா மாரி இருக்கு. உங்க அ அத்தை மாரி இருக்காங்க. மாமா மாரி இருக்காங்க. எதுனா ஒண்ணு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ ஏதோ ஒரு பரம்பரையினுடைய ஜீன் உங்களுடைய உடம்புல வந்திருக்கு. அப்போ அவங்க உயிரோடு இருக்காங்கன்னு தான் பொருள். இப்ப வேற மாரி வந்திருக்கலாமே! மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கலாம், வேற மாரி வந்திருக்கலாமே! சயன்டிஃபிக்ஸா சொல்லும்போது. எல்லாமே உண்மை சார். முன்னோர்கள் நம்மளோடு வாழ்கிறார்கள் என்றால், கண்டிப்பா என் உடம்புல இருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்களுடைய ஆன்மாக்களும், பிரபசக்தியும் கண்டிப்பா எனக்குள்ள இருக்கு. அத வேக்கப் பண்றோம். அத எழுப்புறோம். அத எழுப்பக்கூடிய விஷயங்கள் தான், நீங்க பிரபசக்தி மேல வைக்கக்கூடிய பிலீவ். அத வச்சீங்கன்னாவே போதும். ட்ரேடிங் என்பது ஒரு மணி சம்பாரிக்கக்கூடிய விஷயங்கள் தவிர, நீங்க யார் என்று புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல மட்டும் தான் இருக்கு. முக்கியமா பிரம்மசக்திய நீங்க புரிஞ்சுக்கணும். அத நீங்க கடவுள்னு பேர் சொல்லுங்க, எதுனாலும் பேர் சொல்லுங்க. இன்னைக்கு அல்டிமேட்டான ப்ராஃபிட். இப்ப நான் லைவ்ல நான் ப்ரூவ் பண்றேன் பாருங்க. எப்படி இருக்குன்னு மட்டும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இது 25,700 உடைய புட் ஆப்ஷனா? ஓகே. 122ல நான் டேக் போட்டிருக்கேனா? 122ல என்ட்ரி. ஓகே. ஃபர்ஸ்ட் டார்கெட் 131. 122ல ஃபர்ஸ்ட் என்ட்ரி சார். செகண்ட் என்ட்ரி எங்க போயிருக்கு? 130 31. ஓகே. செகண்ட் டார்கெட். தேர்ட் டார்கெட் 150 போயாச்சா? இப்போ ஃபோர்த் டார்கெட் எங்க நோக்கி போயிட்டு இருக்கு? ஹையஸ்ட்டா வச்சிருக்கிறது 165 ரூபீஸ் வரையும் வச்சிருக்கு ஹையஸ்ட்டா. இது போகக்கூடியதும் 175 வரையும் போகும்னு சொல்லியிருக்கேன். ரைட்டுங்களா? இப்போ பாயிண்ட்ஸ் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா, 122 இப்போ ஹையஸ்ட் பாயிண்ட் 40 பாயிண்ட்ஸ். இதுல ஸ்கால்பிங் டன்னா? 25,700 அதே மாரி 156ல நம்ம என்ட்ரி குடுத்திருந்தோம்.
156ல ஓகே. கால் சென்டர் என்ட்ரி 167 போய் அடையணும்னு சொல்லியிருந்தேன். நீங்க லைவ் பார்க்காம போய் பாருங்க. மார்னிங் டெய்லி கிரீன். ஓகே. இதனுடைய பாயிண்ட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து 12 பாயிண்ட்ஸ். இதுல ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஸ்கேல்பிங் மாதிரி டன்னா. அப்போ டோட்டலா பார்க்கும்போது நம்ம 50 பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்கேல்பிங் டன் பண்ணியிருக்கோம். இத விட வேற என்ன வேணும்? டெய்லியுமே கிரீன் சார். டெய்லியுமே அல்டிமேட்டா இருக்கும். வாழ்க்கையில சில பேருக்கு புரியல. மார்க்கெட் என்பது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அத புரிஞ்சுக்காதவங்க, இத செய்ய முடியாது, இது பண்ண முடியாதுன்னு சொல்றவங்கலாம் சத்தியமா அதெல்லாம் எனக்கு தெரியல சார். என்ன விஷயங்கள்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. எத்தன பேர நம்போ திருப்திப்படுத்த முடியும்னு எனக்கு தெரியல. அது வேண்டாம். அதர் கான்செப்ட். நமக்கு தேவையில்லாதது. நீங்க உண்மையான வியூவர்ஸா இருந்தீங்கன்னா, உண்மையா என்ன ஃபாலோ பண்றீங்க, என்னோட ட்ரேடிங் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட சேனல ஃபாலோ பண்ணுங்க. நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஜாயின் பண்ணாதவங்க மார்னிங் டெய்லி கிரீன் ஜாயின் பண்ணுங்க. அதுல ஜாயின் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். லைவ் கிளாஸஸ்க்கு. ஓகே. லைவ் கிளாஸஸ்க்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அத நீங்க ஜாயின் பண்ணல சார், வேற எதனா ஜாயின் பண்ணியிருக்கேன்னா, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓகே. லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க. தன் ட்ரேடிங் அக்கவுண்ட் எத்தன பேருக்கு புடிச்சிருக்கோ, நான் யூஸ் பண்றது தன் ட்ரேடிங் அக்கவுண்ட் தான். நெறைய பேரு சார், இன்டர்நெட் ஸ்பீட் நல்லா இருக்கட்டும். நெறைய பேர் இன்டர்நெட் ஸ்பீட் எவ்வளோ வேணும் அப்டின்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் 150 எம்பிபிஎஸ்லேருந்து 200 எம்பிபிஎஸ்க்கு அபோவ் இருக்கணும். ஓகே. இன்டர்நெட் ஸ்பீட் அதுவும் பிராட்பேண்ட் லைனா தான் இருக்கணும். வயர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. ஒயர் கனெக்டரா இருக்கணும். நீங்க பிராட்பேண்ட் லைன் போட்டாலும் சரி, இல்ல நீங்க ஹேர் ஃபைபர் போட்டிருந்தாலும் சரி, ஹேர் ஃபைபர் போட்டாலும் நீங்க உங்க சிஸ்டத்துல கனெக்ட் பண்ணக்கூடிய கனெக்டர் பொறுத்தவரையும் RJ45ல நீங்க கனெக்ட் பண்ணிக்கங்க. அப்போ கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லேக் ஆகாது. உங்களுக்கு ஸ்பீட் லிமிட் வந்து இன்கிரீஸ் ஆக்கி குடுக்கும். உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகாது. ஓகே. இது இன்டர்நெட் ஸ்பீட். எந்த லேப்டாப் வாங்கலாம் சார்? லேப்டாப் பொறுத்தவரையும் ஒரு நார்மல் லேப்டாப் கூட போதும். அப்படி இல்ல சார் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னாக்கா, நீங்க கேமிங் லேப்டாப் யூஸ் பண்ணுங்க. MacBookஓட அது பெட்டரா இருக்கும். கேமிங் லேப்டாப்ஸ். ஓகே. இது யூஸ் பண்ணுங்க. மானிட்டர் எவ்வளோ சார் பிக்சர் வாங்குனா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 32 இன்ச்சஸ் மானிட்டர் வாங்கிக்கங்க. எந்த மானிட்டர் வாங்கினாலும் சரி, 32 இன்ச்சஸ்க்கு கீழ இருக்கிற மானிட்டர்ல உங்களோட கேண்டல்ஸ்டிக் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ரொம்ப குறைவா தெரியும். பிகினரா இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கத்துட்ட மேல ஒரு மொபைல்ல கூட உங்களால ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கிடைக்கும். அந்த அறிவ வளர்த்துக்கணும்னா கொஞ்சம் நீங்க கொஞ்சம் பெருசா பார்க்கணும். கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி பார்க்கணும். நல்ல விஷயங்களுக்காக யூஸ் பண்ணக்கூடியது 32 இன்ச்சஸ் மானிட்டர்ஸ். ஓகே. தேங்க் யூ சோ மச். நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த கான்ஃபிகரேஷன்லாம் சொல்லுங்க சார் அப்படின்றதுக்கு. அதுக்காக தான் நான் இத போஸ்ட் பண்றேன். ஃபாலோ பண்ணிட்டு கன் ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுங்க. அது மூலமா லைவ் ஸ்கேல்பிங், லைவ் கிளாஸஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். அது இல்லாம நீங்க என்னுடைய வீடியோவ பார்த்துருக்க நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ப்ரோ. நெறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Instagram, Facebook ஸ்டார்ட் பண்ணுங்க. Instagramோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அது மூலம் நீங்க ஜாயின் பண்ணுங்க. நெறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் மார்க்கெட் முன்னாடி ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி லெவல்ஸ் குடுத்துருவேன். அதுக்கப்புறம் முடிஞ்ச பின்னாலயும் நான் லெவல்ஸ் குடுப்பேன். எந்த இடத்துல போச்சு, எந்த இடத்துல வந்துச்சுன்ட்டு. நெறைய கன்டென்ட்ஸ் எல்லாம் அதில கொண்டு வரப்போறேன். போஸ்ட் மார்க்கெட்டிங் ரிப்போர்ட் எல்லாம் எல்லாமே கிடைக்கும். தேங்க் யூ சோ மச். பபாய். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க.